ஃபிக்ஷன் டாக் கேம்பர் பிரவீன். நான் இன்னைக்கு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போற ஒரு சைஃபை ஹாரர் தான் இது. அது என்ன படம் அப்படின்னா இந்த வருஷம் வெளியிட இருக்கிற ஸ்டிங். கதை என்னன்னா ஆரம்பத்திலே வந்து படத்தோட ஆரம்பத்திலே சொல்றாங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா அது வந்ததுல இருந்தே வந்துன்னா பனி வந்து பயங்கரமா பெய்ய ஆரம்பிச்சிருக்குது. இதுல பத்தாதுக்கு என்னன்னா அந்த ஆஸ்ட்ராய்டுல இருந்து வந்தது இல்லையா ஒரு சிலந்தி தான் ஒன்று வந்திருக்கும். சின்ன ஒரு கல்லு தான், அந்த கல்லுல இருந்து அது வந்திருக்கும். பட் அது என்ன அப்படின்னா ஸ்பைடர் தான், ஆனா வேற கிரகத்துல இருந்து வந்திருக்குது. இப்போ இந்த இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள தான் வந்து அது விழுந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுது, இந்த அபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு துருதுருன்னு ஒரு பொண்ணு இருப்பான். அந்த பொண்ணு பேர் வந்து சார்லட். அவ வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்க வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவான்னா அந்த வெண்ட் இருக்கு இல்லையா, வெண்ட்டை ஓப்பன் பண்ணி அது மூலியமா உள்ள போய் மற்றவங்க வீட்டோட வெண்ட் வழியா வேடிக்கை பார்க்கறது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. ஸோ அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு என்ன பண்றா, அந்த ஸ்பைடரை கண்டுபிடிக்கிறா, அதை எடுத்து வளர்த்தும் ஆரம்பிக்கிறா. அது போக போக 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல பெருசாயிருது. இது என்ன பண்ணிடுறா, இந்த அபார்ட்மெண்ட்ல இன்னொருத்தர் இருக்கிறான், அவங்ககிட்ட கொண்டு போய் இந்த மாதிரி காட்டுறான். இங்க பாருங்க இது வந்து மாதிரி பெருசாகுது, எனக்கு வந்து நீங்களே விலங்கெல்லாம் வளர்த்துறீங்களா, எனக்கு வந்து ஒரு பெரிய கூண்டா கொடுங்க, இதை வச்சு வளர்த்துருக்குன்னு சொல்றான். அப்பதான் வந்து சரிம்மா நீ போ, நான் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அது சிலந்தியே கிடையாது. ஏன்னா சிலந்திக்கு வந்து ஓக்கல் கடை கிடையாது. இது என்றான்னா நம்ம இப்போ ஒரு சாப்பாடு வேணுமான்னு கேட்டால் அது ஒரு சவுண்டெல்லாம் விடுது. இதை பார்த்தது தான் அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க இல்லையா அந்த விலங்குகள்லாம் பார்த்துக்கிறாங்க, அவன் சரியான பைத்தியக்காரன். அவன் என்ன பண்ணுறான், அவங்ககிட்ட இருக்கிற விலங்கெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் உணவாக கொடுத்து பார்க்குறான். அது எவ்வளோ பெருசாகுதுன்னு செக் பண்ணுறது. அது சாப்பிட்டு சாப்பிட்டு கிட்டத்தட்ட நல்லாவே பெருசாயிருது. அது பெருசாகிறது மட்டும் இல்லை, அது என்ன பண்ணுறது, இனிமேல் வந்து அதுக்கு சர்வை பண்ணுறக்கு உணவு வேணும் இல்லையா, அதனால மனுஷங்களே சாப்பிட ஆரம்பிச்சிருது. இதுக்கப்புறம் தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இன்னும் எத்தனை மனுஷங்களை சாப்பிட கிளம்புதுங்கிறதா இந்த படத்தோட கதை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த சில ட்ராமாவெலாம் நடக்கும், சில ஃபேமிலி ட்ராமாஸ் அதெல்லாம் இருக்கும். அதில் சின்ன ஒரு ட்விஸ்ட்டும் இருக்கும், அது நல்லாவும் இருந்தது. அட் த சேம் டைம் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டை அவங்க யூஸ் பண்ண விதம் இருக்கு இல்லையா, அந்த வெண்ட்டை காட்டுற விதமாக இருக்கட்டும், சில கூஸ்பம் சீன்ஸ் எல்லாம் இருக்குது இந்த படத்தில். இந்த கேமரா முன்னாடி வர்றது அந்த மாதிரி சில காட்சிகள்லாம் இருக்கு, அது நல்லாவும் இருந்தது. இது வந்து பொழுது போலன்னா பார்க்கலாம் அப்படி ஒரு படமே தான் தவிர இது வந்து பெரிய சூப்பராக இருந்தது ரொம்ப பிரமாதமாக இருந்ததுன்னு சொல்ல மாட்டேன். ஓகே போர் அடிச்சுதான் நீங்கள் தாராளமாக ஒரு வாட்டி பார்க்கலாம். அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஒரு படம் தான் இது. ஒரு சின்ன பட்ஜெட் தான், ஒரு 90 மினிட்ஸ்க்கு நீங்கள் உட்காந்தீங்களா ஒரு போர் அடிக்காம ஒரு படம் போகுது, அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. இன்ஃபேக்ட் இதில் சின்ன விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ப்ரிடிக்டபிலிட்டியாக இருக்கும். அட் த சேம் டைம் கிளைமேக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி தோணும் அப்படின்னா எப்படி இருந்தாலும் இது நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இந்த படம் பாருங்க, எனக்கு ஓகே ரகமாக தான் இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு வாட்டி பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு படம் தான் அது. நீங்களும் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணும் சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வேற ஒரு சஜஷனோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.